ஓகேப்பா, வெரி குட் மார்னிங். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் கெமிக்கல் ஈக்லிபிரியத்துலேருந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை நம்ம பார்த்தோம், கரெக்டாக? ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see ஒன் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம். நம்ம ப்ரீவியஸ் இயரில், அதாவது ப்ரீவியஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளமு. N2 + 3H2 ஈக்லிபிரியம் போட்டிருக்காங்க, 2NH3 இருக்குது. ஸோ இதோட K1 வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குறேன். ஸோ K1 is equal to 4 × 10⁵. 4 × 10⁵. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா N2 + O2 gives 2NO. ஸோ இதில் K2ஓட வேல்யூ வந்துட்டு 1.6 × 10⁻12. நெக்ஸ்ட் அடுத்தது H2 + O2. இப்போ இந்த மாதிரி கொஷினை எப்படி ஆக்சுவலாக நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ K3 is equal to 1 × 10⁻−13. ஸோ இதில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, based on the data இந்த கேசி, நான் கேசின்னு ஜென்ரலாக கொடுக்குறேன், பட் ஆனால் அவங்க வந்துட்டு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் கொடுப்பாங்க. இந்த கேசி அட் 298 கெல்வின் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. 2NH3 + 5/2 O2 gives 2NO + 3H2O. இப்போ இந்த மாதிரி 3H2O is dash into 10⁻−33 இப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நம்ம எப்படி ஆக்சுவலாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு 3 டேட்டா கொடுத்துட்டாங்க, நல்லா தெரிஞ்சுங்க. K1, K2, K3. ஆக்சுவலாக இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து வந்தது தான் இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், சரியா? அப்போது ஃபஸ்ட்டு K1, K2, K3ன்னு 3 ஈக்குவேஷனுக்கான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது இந்த ஃபைனல் ஈக்குவேஷனுக்கான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னவாக இருக்கும், அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். எப்பயுமே இந்த மாதிரி கிவன் டேட்டா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது முதல்ல இருக்குது, ஓகேவா? ஸோ எதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும், எதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அதை பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்தது என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் இதை கொஞ்சம் இந்த கொஷின்ஸை கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டு பார்த்து வச்சுங்க, ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக K1 கொடுத்துருக்காங்க. K1 அப்படிங்கிறது இங்கே முதல்ல பாருங்கள், ப்ராடக்டை மட்டும்தான் பார்க்கணும். யூ ஷுட் நாட் see the reactant side, only you can see the ப்ராடக்ட் சைடு. ஸோ K1 அப்படிங்கிறது அமோனியா, இங்கே 2NH3ங்கிறது இருக்குது. யூ ஷுட் நாட் see this 2. இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக்கை நீங்கள் பார்க்கவே கூடாது, ஓகேவா? ஒன்லி இந்த காம்பவுண்டை மட்டும்தான் பார்க்கணும். இங்கே NH3 இருக்குது. இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் NH3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு NH3 வந்துட்டு கொடுத்துருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோடது எங்கே இருக்குது, இந்த பாருங்கள், இந்த இடத்துல NH3. ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் எனக்கு எங்கே இருக்குது, ரியாக்டன்ட் சைடில் இருக்குது. பட் ப்ராடக்ட் சைடு ரியாக்டன்ட் சைடு அப்படிங்கிறது இருக்குது, கரெக்டாக? ஏன்னா இங்கே NH3 ப்ராடக்டில் இருக்குது, இங்கே ரியாக்டண்ட்டில் இருக்குது. அப்போது இந்த K1-ஐ நான் எப்படி வந்துட்டு எழுதணும் அப்படின்னாக்க, ஸோ அந்த K1-ஐ நீங்கள் என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலாக எடுக்கணும், ரிவர்ஸாக. அப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 1/K1 எழுதணும். ஏன்னா ரிவர்ஸாக தானே இருக்குது, ஏன்னா இது ப்ராடக்டில் இருக்குது, ஆனால் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் NH3 ரியாக்டண்ட்டில் இருக்குது, ஓகேயா? ஓகே, ஸோ இதை கொடுத்தாச்சு. எப்பயுமே மல்டிப்ளிகேஷன் தான், மல்டிப்ளிகேஷன். அடுத்தது K2வில் வந்துட்டு ப்ராடக்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், NO இருக்குது. அது மாதிரி கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் அதே ப்ராடக்டில் தான் நம்மளுக்கு NO இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இங்கே இந்த K2-வை நம்ம அப்படியே இங்கே K2ன்னு போட்டுக்கலாம், ரிவர்ஸ் எடுக்க தேவையில்லை, புரிஞ்சுதுங்களா? இன்டூ அடுத்தது K3 பார்க்கணுமா, K3யில் என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது.
ஸோ வாட்டரும் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதே ப்ராடக்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ K3ன்னு வச்சுக்க வேண்டியதுதான். பட் இப்போ ஆக்சுவலாக K3ன்னு போட்டுட்டு K3க்கு முன்னாடி K2க்கு முன்னாடி ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது ஆக்சுவலி. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா K3க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல்ல. K3க்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு 3 இருக்குது. ஸோ அதனால் ஹோல் பவர் போட்டுறீங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்துட்டு K2க்கு முன்னாடியுமே உங்களுக்கு வந்துட்டு NOக்கு முன்னாடியுமே உங்களுக்கு 2 இருக்குல்ல? ஆக்சுவலாக இங்கேயும் ஒரு 2 இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிமிஷம், ஸோ இங்கேயும் ஒரு 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ இந்த 2 2 உங்களுக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணல, ஹோல் ஸ்கொயர் போடலை. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்க we can calculate it. ஸோ இப்போது 1/K1ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 4 × 10⁵ கொடுத்துருக்காங்களா? சி 4 × 10⁵. அடுத்தது K2ஓட வேல்யூ 1.6 × 10⁻12. K3ஓட வேல்யூ 1 × 10⁻−13. ஸோ இதை ஹோல் ஸ்கொயரில் வச்சுக்கலாம். சாரி, ஹோல் க்யூப்பில் தான் இருக்குது. ஹோல் க்யூப்பில் நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ ஜஸ்ட்டு நம்ம இந்த இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக we can put divide by 10 போட்டுருங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். சரியா? இது எதுக்காக நான் செய்கிறேன்றதை பாருங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே 16 இருக்குது. அப்போ 4 4s are 16. 4 4s are 16. ஸோ நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக தான் நான் அப்படி போட்டேன். ஸோ அப்போ 4 × 10⁻12 இருக்கா, 10⁻12 இன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே 13 இருக்குது. அப்போ 13 × 3s are 13 × 3s are எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஓவராலாக 10⁻39 வரும். 10⁻−39. ஏன்னா இங்கே 13 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ எப்பயுமே பவரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை தான் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்கிறத. ஸோ அப்போ 13 × 3s are 39. இப்போ -39 போட்டாச்சு. டிவைடு பை இங்கே ஒரு 10⁻5 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. அப்போ நம்ம எப்படி போடலாம்? 10⁻6ன்னு போட்டுடலாமா? 10⁻5 + 10 வந்துட்டு 10⁻6 தானே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டுடுறோம். இப்போ இந்த பவரில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அழகாக கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த பவரில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணணும்னா இப்போ இந்த 10⁻6க்கு 10⁻−39 நம்ம கேன்சல் பண்ணணுன்னாக்கா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? ஸோ போட்டு பாருங்கள். 10⁻−39 10⁻6ஆல் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். 10⁻33 வரும். கரெக்டாக? 10⁻33. ஸோ இப்போ இந்த 10⁻33 10⁻33 ஸோ அதுதான் உங்களுக்கு வருது உங்களுக்கு ஓவராலாக. ஸோ அப்போ இந்த 10⁻33 இருக்கா, தென் இங்கே ஒரு 10⁻12 இருக்குது, இங்கே ஒரு 10⁻12 இருக்குது. ஸோ அப்போ இதையும் போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஓவரால் ஆன்சர் வந்துட்டு 4 × 10⁻−33. இதுதான் ஆன்சர். 4 × 10⁻−33. ஸோ இதுதான் உங்களுக்கு கடைசியாக ஆன்சராக வந்துருக்கு. ஆக்சுவலாக இது இங்கேயே 10⁻−33 தான் வரணும், நான் தப்பாக போட்டேன். ஓகேயா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ரொம்ப வெரி ஈஸி கொஷின்ஸ். பட்னா இதை கரெக்டாக வந்துட்டு நீங்கள் இதில் வச்சுக்கணும். அதுதான் ஆக்சுவலாக கேன்சல் ஆகிறது வந்துட்டு இதையும் கூட நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 10⁻6 இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு 10⁻39. இப்போ 10⁻39யும் 6யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 10⁻−33 கரெக்டாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது the value of Kc is 64 at
800 Kelvin for the reaction N2 plus 3H2 gives 2NH3. அப்போ the value of Kc for the following reaction அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. NH3 gives 1/2 N2 plus 3/2 H2. ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு 1/64, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 1/4, ஆப்ஷன் டி 1/8. ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான கேசி வந்துட்டு கொடுத்தாச்சு. கரெக்டாக இந்த ஈக்குவேஷனுக்கான கேசி கொடுத்தாச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான கேசி வந்துட்டு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷனுக்கான கேசி எப்படி கால்குலேஷனில் நம்ம இன்வால்வ் பண்ணுறது? அப்போது இந்த ஈக்குவேஷனுக்கான கேசினா என்ன, அமோனியா தானே கொடுக்குறாங்க. அப்போ இந்த அமோனியாங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது அமோனியா. அப்போ எனக்கு ப்ராடக்டில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு ரியாக்டன்ட்டு, இங்கே ப்ராடக்ட்டு. அப்போ எப்படி போடலாம்? 1/kன்னு போடலாமா? 1/kன்னு போட்டுடலாம். 1/k கரெக்டா? 1/k. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 இருக்குல்ல, இங்கே முன்னாடி ஒரு 2 இருக்குது. இந்த 2வை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? பவரில் 1/2ன்னு ரெசிப்ரோக்கலில் எடுத்துருவீங்க. ஏன்னா நீங்கள் 2ன்னு போட முடியாது, ஏன்னா மாற்றி இருக்குல்ல, அங்கே ப்ராடக்ட் சைடு, இங்கே ரியாக்டன் சைடு. ஸோ பவரில் 1/2 கரெக்டாக? அப்போ 1/kவோட வேல்யூ என்ன சொல்லுவீங்க? 64. அப்போ 64 1/2. அப்போ இதை நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, ஆக்சுவலாக இதை நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா, அந்த 1/2வை √64ன்னு போடலாமா? அப்போ √64ஓட வேல்யூ வந்துட்டு 8. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட், இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாபிக் போட்டுக்கோங்க. ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்டு கேசி. ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்டு கேசி. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அதாவது என்னென்னா, கேபி கேசி ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து பண்ணுறது ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபார்முலா வந்துட்டு அதாவது இந்த ஈக்குவேஷனில் கேபியும் இருக்கும், கேசியும் இருக்கும். அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம எப்படி வந்துட்டு எழுதுறது? ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை நீங்கள் பை ஹார்ட்டாக வச்சுக்கணும். ஸோ கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவரில் டெல்டா என்ஜி நீங்கள் போட்டுடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கேபின்னா உங்களுக்கு தெரியும், பார்ஷியல் ப்ரெஷர். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் வந்துட்டு போட்டுருவீங்க. பட் ஆனால் வந்துட்டு எல்லாமே இந்த கேபிங்கிறது ஒன்லி கன்சிடர் ஃபார் கேசியஸ் ப்ராடக்ட்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். கேசிங்கிறது நார்மலாக ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட், அதுவும் போட்டுருவீங்க. இந்த ஆறுங்கிறது என்னென்னா கேஸ் கான்ஸ்டன்ட். சரியா? இந்த ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த வேல்யூ, அந்த ஆறுங்கிறது இட் இஸ் அ யூனிவர்சல், பக்கத்தில் போட்டுக்கோ, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது தெரிஞ்சுக்கணும்ப்பா, இதை நீங்கள் முக்கியம். இந்த வேல்யூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஐ வில் டெல் யூ. ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு, சப்போஸ் நீங்கள் ஜூல் கெல்வின் இன்வர்ஸில் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸில் எழுதுறீங்கன்னா 8.314, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. பட் இதுக்கு பதிலாக மை சஜஷன் இஸ் 25/3 போடலாம். கொஞ்சம் இது கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக. ஓகே, இப்போ இது இல்லைன்னா சப்போஸ் 0.081, இது என்னென்னா ஒரு லிட்டர் ஏடிஎம் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸில் நீங்கள் எழுதுறீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூவை நீங்கள் எடுக்கணும். பட் மை சஜஷன் இஸ் 1/12. இதே நீங்கள் கேலோரிஸில் எழுதுறீங்க அப்படின்னா
2 கேலரி. அந்த ஆர் வேல்யூவே பாருங்கள் நான் எப்படிலாம் எழுதுறேன்னு. அந்த ஆர் வேல்யூவே வந்துட்டு நான் இப்படிலாம் எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ இதை வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மெயின் இம்பார்ட்டண்ட் ஒன். தென் அனதர் ஒன் இஸ் டீங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். பட் இந்த டெல்டா என்ஜிங்கிறது தான் முக்கியம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்டா என்ஜின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த என்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டான்னு வந்துட்டாலே சேஞ்ச். சரியா? அதாவது ஃபார்முலா பார்த்துக்குங்க. நம்பர் ஆஃப் gaseous moles of product மைனஸ் reactant. சரிங்களா? இதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. இதுதான்ப்பா இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனோடைய ஒரு ஓவரால் வியூ. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? பட் இப்போ நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம்? ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவரில் வந்துட்டு டெல்டா என்ஜின்னு போட்டோம். இப்போது ஒரு சில கேசஸ் இருக்குது. கீழே கேஸ் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த கேஸ் 1ல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் இஃப் டெல்டா என்ஜியோட வேல்யூ வந்துட்டு சப்போஸ் எனக்கு 0வாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டெல்டா என்ஜியே 0வாக இருக்குன்னா கம்ப்ளீட்டாக இந்த டேர்மே என்னவாயிடும்? 0வாயிடுமா? அப்போ உங்களுக்கு இருக்கிறது என்ன மட்டும்தான் இருக்கும்? கேபி ஈக்குவல் டு கேசி. கரெக்டா? கேபி ஈக்குவல் டு கேசி. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். சரியா? சப்போஸ் எனக்கு வந்துட்டு இஃப் இதை கேஸ் 2வாக எடுத்துக்கோங்க. கேஸ் 2 சப்போஸ் டெல்டா என்ஜி வேல்யூ 0வை விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 0க்கு மேலே இருந்துச்சுன்னா கேபி வேல்யூ தான் அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி கேசி. அடுத்தது கேஸ் 3 போட்டுங்க. சப்போஸ் டெல்டா என்ஜி 0வை விட ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு யார் அதிகமாக இருப்பாங்கன்னா கேசி தான் வந்துட்டு அதிகமாக இருப்பாங்க. புரியுதா? ஸோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க கேபி ஈக்குவல் டு கேசின்னு சொல்லிட்டோம். அப்போ கேபி ஈக்குவல் டு கேசினா இப்போ இந்த பாயிண்ட்டை கீழே நோட் அப்படின்னு போட்டுக்கோங்க. சப்போஸ் கேபி ஈக்குவல் டு கேசியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வென் ஆர்டி ஈக்குவல் டு 1ங்கிற இடத்துல அப்படி இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 1/Rன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ வரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 12 கெல்வினில் இருக்கும். புரியுதா? 12 கெல்வினில் இருக்கும். இதான்ப்பா கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுப்போம். சும்மா ஒரு ஈக்குவேஷன் பார்ப்போமா? டெல்டா என்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஏன்னா அதான் முக்கியம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா H2 எக்ஸாம்பிள்னு போட்டுக்கோ. H2 + I2 gives 2HI. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் நீங்கள் டெல்டா என்ஜி கால்குலேட் பண்ணணும். நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ப்ராடக்ட்டில் எத்தனை மோல்ஸ் இருக்குது? 2 இருக்குது. 2 மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். H2 எனக்கு எத்தனை மோல்ஸ் இருக்குது? இங்கே ஒரு 1 மோலு, I2க்கு முன்னாடி இங்கே ஒரு 1 மோலு. அப்போ டோட்டலாக 1 + 1 2வா? அப்போது ஆன்சர் வந்துட்டு 0. அப்போ டெல்டா என் 0வாக இருந்துச்சுனாக்கா கேபி ஈக்குவல் டு கேசி. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான். இப்படி தான் நம்ம ஒரு ஈக்குவேஷனை கால்குலேட் பண்ணி எடுக்கணும். ஓகேயா? ஒரு கொஸ்டின் எழுதிக்கோ. ஃபார் த ரியாக்ஷன் N2O4 the compound வந்துட்டு 2NO2 பிரியுது. இதோட KP வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதோட KP வேல்யூ 0.492 atm at 300 Kelvin. இப்படி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதில் KP for the reaction at the same temperature is dash fill up பண்ணணும் into 10⁻⁻²ஆக இருக்கணுங்கிறாங்க. ஆர் வேல்யூ கிவன்லேயே கொடுத்துட்டாங்க 0.082. ஒரு சில இடத்துலலாம் அந்த மாதிரி ஆர் வேல்யூலாம் கொடுத்துருவாங்க. ஐ டோன்ட் வரி அபவுட் இட். கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் 99% கொடுத்துருவாங்க. ஓகே, இதான்ப்பா கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கொஸ்டினை நல்லா பாருங்கள். தே ஆர் ஆஸ்கிங் கேபி.
ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே இருக்க கேபினா இந்த இங்கே இருக்கக்கூடிய இது எல்லாமே கேசியஸ் தான். அப்போ கேபி தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ கேபி ஃபார்முலா நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா. ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு சாரி கேபி கேட்கல, கேசி கேட்குறாங்கப்பா. சாரி கேசி தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக கேபி தானே கொடுத்துட்டாங்க, இங்கே கேசி தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு கேபிலேருந்து அதை நம்ம எடுக்க முடியும். கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி ஆர்டி பவர் டெல்டா என்ஜி இதான இப்போ ஃபார்முலா. பட் நமக்கு இந்த கேசி வேணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ கேசி ஈக்குவல் டு கேபி, இந்த ஈக்குவேஷன் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுவோமா, ஆர்டி பவர் டெல்டா என்ஜி அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டாக? இப்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேபி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.492. ஓகே, ஸோ 0.492 டிவைடு பை ஆர் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.0821 இன்டூ டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 300 கெல்வின். பட் தட் ஷுட் பி கெல்வின். சப்போஸ் டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கெல்வினாக மாற்றிக்கோங்க. சரியா? ஸோ 300 போட்டாச்சு. ஸோ ஹோல் த பவர் ஆஃப், இப்போ நம்ம டெல்டா என்ஜி கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறது, நம்ம இப்போ தான் சொன்னோம். ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இங்கே மேலே போடுறேன். டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ப்ராடக்டில் 2 மோல் இருக்குது, 2 மைனஸ் ரியாக்டன்ட்டில் 1 மோல் தான் இருக்குது. அப்போ 2 மைனஸ் 1 வந்துட்டு 1. அப்போ பவரில் உங்களுக்கு என்ன இருக்கும், 1. சரியா? ஸோ 0.492 டிவைடு பை இதை ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 0.0821 இன்ட்டு 300ன்றது இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அரௌண்டு 6 கிட்ட ஆன்சர் வரும். ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1/50. ஸோ ஆன்சர் ஷுட் பி 0.02. நீங்கள் போட்டு பாருங்கள், 0.02. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ஸ்தானம், ஸோ 10 பவர் மைனஸ் 2. கரெக்டாக இருக்கும் ஆன்சர். ஓகேயா? அடுத்தது ஒரு ஜேஇ கொஷின்ஸ் பார்ப்போம். consider the reaction of N2O4 gas gives NO2, 2NO2 gas. The temperature at which Kc equal to 20.4. கரெக்டாக? 20.4. அதே மாதிரி கேபியையும் கொடுத்துட்டாங்க. கேபி வந்துட்டு 600.1 இஸ் டேஷ் கெல்வின். அது கெல்வின், அதாவது உங்கள்கிட்ட டெம்பரேச்சர் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா டேஷ் கெல்வினா டெம்பரேச்சர் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஆர் வேல்யூ தே ஆர் கிவன் 0.0831 லிட்டர் பார் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ்னு கொடுத்தாச்சு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், we know very well the formula, that is kp is equal to kc rt power delta ng. கரெக்டாக? இதான் உங்களோட ஈக்குவேஷன். அப்போ கேபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 600.1ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 600னே ரவுண்டப்பாக வச்சுக்கோங்க, ஒன்றும் 0.1 பெருசாக எதுவும் வரப்போகிறதில்ல. கேசி வந்துட்டு 20.4, கேசி 20.4. ஏன்னா அவங்க டெம்பரேச்சர் தானே கேட்குறாங்க, நம்ம இதுக்கப்புறம் போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிப்போம். ஆர்டி டெல்டா என்ஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மேலே போடுறேன். ஸோ டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டண்ட்டாக, ப்ராடக்ட்டில் 2 இருக்குது, ரியாக்டண்ட்டில் 1 இருக்குது. அப்போ 2 மைனஸ் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1, இங்கே பவரில் 1 தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து எனக்கு டெம்பரேச்சரை மட்டும் நான் எடுக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா, 600 டிவைடு பை மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனுக்கு வந்துடுது, 20.4 ஈக்குவல் டு ஆர் இன்டூ டி. கரெக்டாக?
அப்போ இந்த டீயை மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா T is equal to 600 divided by 20.4 into இந்த ஆறு மட்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது கீழே டிவிஷனுக்கு வந்துடுது. ஆர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.0831 இங்கே இருக்குது 0.0831. ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 353.93. எக்ஸாக்ட் ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன் 353.93 கெல்வின்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், ஃபார் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன கேட்குறாங்கன்னா Fe2n plus 3/2 H2 gives 2Fe plus NH3. இதுதான் ஆக்சுவலாக ஈக்குவேஷன். இதில் வந்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் பாருங்கள், Kc equal to Kp into RT. ஆப்ஷன் பி Kc equal to Kp into RT பவரில் -1/2. ஆப்ஷன் சி Kc equal to Kp RT பவரில் 1/2. ஆப்ஷன் டி Kc equal to Kp RT பவரில் 3/2. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் மேலே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு இந்த 4 ஆப்ஷனில் எது வருங்கிறத சொல்லணும். ஃபஸ்ட் நம்ம டெல்டா என்ஜியை கால்குலேட் பண்ணிடுவோம். சரியா? ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா மற்றதெல்லாம் வேறு எதுவும் அந்தளவுக்கு பெருசாக தேவையில்லை. டெல்டா என்ஜி ஈக்குவல் டு ப்ராடக்ட் என்னது? இங்கே பாருங்கள், அயன் 2 மோல் இருக்குது, அமோனியா 1 மோல் இருக்குது. அப்போ 2 + 1 3 3 மைனஸ் ரியாக்டண்ட்டை பாருங்கள். ரியாக்டண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு 1 மோல் இருக்குது, இங்கே 3/2 இருக்குது. ஸோ அப்போ 1 + 3/2 கரெக்டாக? ஸோ இதை ரெண்டத்தையும் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்னா ஓவராலாகவே வந்துட்டு -1/2ன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே மல்டிப்ளிகேஷன் போடணும்ப்பா. சரியா? ஸோ -1/2. ஸோ அப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்னது? ஸோ கேபி, அப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்டூ ஆர்டி. பவரில் வந்து நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னா -1/2 கொடுப்பீங்க, பவரில் 1/2. ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கேசி தான் இருக்குது. அப்போ கேசி மட்டும் வேணும்னாக்க நம்ம எப்படி போடணுன்னா, ஸோ கேசி ஈக்குவல் டு கேபி டிவைடு பை ஆர்டி பவர் -1/2ன்னு எழுதணும். இதை நம்ம வேறு எப்படி எழுதலாம்னா கேபி இந்த டேர்மை அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் டேர்மாக ஆகிடும். அப்போ ஆர்டி பவர் 1/2 மைனஸ் இல்லாமல் 1/2. அப்போ இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எங்கே இருக்குன்னாக்கா ஆப்ஷன் சியில் இருக்குது. கரெக்டாக? ஏன்னா இங்கே மைனஸ் வந்துச்சு, இது தப்பு. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். இன் which of the following KP not equal to KC. கரெக்டாக? இப்படி தான் கேட்குறாங்க. அப்போது ஆப்ஷன்ஸ் ஏ பாருங்கள், NO2 + SO2 NO + SO3. ஆப்ஷன் பி 2HI gives H2 + I2. ஆப்ஷன் சி 2NO gives N2 + O2. ஆப்ஷன் டி 2 carbon + O2 gives 2CO. இப்போ எப்படி இருக்குது? இப்போ நல்லா கவனிங்க. இந்த கொஷினில் வந்துட்டு
ஃபஸ்ட்டு கேபி நாட் ஈக்குவல் டு கேசி அப்படின்னா என்ன அர்த்தம்? டெல்டா என்ஜி நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். டெல்டா என்ஜி ஜீரோவாக வரக்கூடாது, அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவேஷனுக்கு பார்ப்போம். இந்த ஏ ஈக்குவேஷனுக்கு டெல்டா என்ஜிஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்டு பாருங்கள், NO ஒன்று இருக்குது, SO3 ஒன்று இருக்குது. அப்போ 1 2 மைனஸ் NO2 ஒன்று இருக்குது, SO2 ஒன்று இருக்குது. அப்போ 1 1 2. ஸோ இப்போ இங்கே 0. அப்போ ஆப்ஷன் இங்கே தப்பு. அடுத்தது ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா H2 வந்துட்டு 1 இருக்குது, I2 1 இருக்குது. ஸோ டெல்டா என்ஜிஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ், ஸோ ஹெச்ஐக்கு முன்னாடி இங்கே 2 இருக்கா, ஸோ 2 மைனஸ் 2 0. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா N2க்கு முன்னாடி 1 இருக்குது, O2க்கு முன்னாடி 1 இருக்குது. ஸோ 1 + 1 2 மைனஸ், இங்கேயும் 2 இருக்கா 2, ஸோ 0. இதுவும் வராது. ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஓக்கு முன்னாடி 2 இருக்குது, ஸோ 2 மைனஸ் ப்ராடக்ட் பாருங்கள், இங்கே ஒரு 2, O2க்கு முன்னாடி 1. அப்போ 2 மைனஸ் 3 வந்துட்டு ஆன்சர் -1ல் வருது. ஸோ அப்போ டெல்டா என்ஜி இங்கே நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, வரப்படம் இல்லையா? அப்போ சாப்பாதியே போட்டு ஓகே. ஸோ இப்போ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பார்ட் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணால் மட்டும்தான் இது கொஞ்சம் நல்லா தெரியும். சரி, ஐ வில் சென்ட் த ஒர்க் ஷீட் ஃபார் தட். அப்போ தான் அது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் ஒரு சில ஈக்குவேஷன்ஸ்லாமும் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் வரும்போது இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். சரியா?